வணக்கம் விஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து திருப்பி விக்னேஷ் அவர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறோம். வணக்கம் விக்னேஷ். ஸோ சமகால அரசியல் நிகழ்வுகள் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா தாவேக்கால ஒருத்தர் இணைந்திருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளாக இருக்குது, ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். ஸோ அதை பற்றி கொஞ்சம் தகவல் மக்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா, விஜய் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து சில பேர் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் ஓகேங்களா, அவர் இணைஞ்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஆல்ரெடி எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இப்போ செங்கோட்டையன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்துட்டு வராரு. எம்எல்ஏ வந்திருக்காரு. இப்போ புதுசாக ஏடிஎம்கே வரிசையில் இவரும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பேசியிருக்கிறாரு. ஸோ அதில் தாவேகா குறிப்பிட்டு ஏதாவது பேசியிருக்காரு, அதில் என்ன தகவல்? இப்போ பார்த்தீங்கன்னா மதிமுக சார்பாக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு நடைப்பயணத்தை தொடங்கி வச்சிருக்காங்க திருச்சியில். அங்கே முதல்வர் சீஃப் கெஸ்டாக போய் பங்கெடுத்திருந்தாங்க. பங்கெடுத்துட்டு அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருளை நாங்கள் அரசியலை நுழைய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஆவேசமாகவும் பேசியிருக்காரு. இன்னைக்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்குது. இந்த வகையில் அதிமுக பார்த்தீங்கன்னா விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன தகவல் மக்கள்? இப்போ 2026 சட்டமன்றம் இன்னும் 4 மாதம் இருக்குது. இப்போ எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா 2026 யாரெல்லாம் நிற்கணும்னு விருப்பறாங்களோ அவங்களோட ஃபார்மில் வாங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000த்துக்கும் மேற்பட்டவர் விருப்ப மனு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அதிமுக தலைமை செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிசுகள் மற்றும் விஷயங்களை அறிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாம் செஞ்சாதான் ஓட்டு விழுவும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ அவங்க என்னென்ன அறிவிச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க? இப்போ பொங்கல் பரிசு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. 2026க்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த கரும்பு, சர்க்கரை, வெல்லம், அந்த திராட்சை, முந்திரி, நெய் இந்த வாட்டி ஆட் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி பரிசு தொகையை எந்த அமௌண்ட்டை தரல. போன வாட்டி ஏடிஎம்கே பீரியட்ல கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்டாலின் அவர் எதுவும் இந்த வாட்டி தர மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே தேர்தலை முன்னிட்டு பார்க்கணுமா? ஆமா, தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி பர்சன்டேஜ்ல இப்போ சொல்லியிருக்காங்க வழங்குறேன்னு சொல்லிட்டு. இது அரசியல் பார்வையாக தான் பார்க்கணும். ஏன்னா கடைசியில் எலெக்ஷனுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும். இப்போ பொங்கலை ஒரு கணக்கு அமைச்சு அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேர்தல் நெருங்கிட்டே இருக்க நிலையில எஸ்ஐஆர் படிவம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினாங்க. இப்போ பேர் சேர்க்கை அப்புறம் மட்டும் நீக்கிறது இது எல்லாமே பண்றதுக்கு மனு அங்கங்கே வாங்கினாங்க. ஸோ அதை பத்தி மக்களுக்கு என்ன அப்டேட் சொல்லுங்க? இப்போ வாக்காளர் எஸ்ஐஆர் திருத்த பட்டியல் ஆல்ரெடி பண்ணி வெளியிட்டாங்க. அதில் பேர் விட்டு போனவங்க, பூத்து மாறினவங்க, எலெக்ஷன் வேற ஒரு பூத்துக்கு மாறிச்சு அந்த மாதிரின்றவங்க ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஏரியாவில் எங்கெங்க வாக்கு செலுத்துறாங்களோ அங்கேயே போனீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி சென்டர் போட்டிருக்காங்க. மையம் திருத்த பட்டியல் எஸ்ஐஆர் சம்மந்தமாக நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ 75,000 மையம் சிறப்பு திருத்தத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தேர்தல் நெருங்கிட்டு இருக்குதுன்ற நிலையில திமுக அதாவது திராவிட மாடல் ஆட்சி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தேர்தலை முன்னிட்டு திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அதை பத்தி? ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை சந்திக்க தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதி அரசு ஊழியர்கள் ஓகேங்களா, இப்போ போச்சுல அவங்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிச்சாரு. என்ன அறிவிச்சாருன்னா 183 கோடி செலவுல அவங்களுக்கு போனஸ் வழங்குறாங்க. மக்கள் நலனை கையில எடுத்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட அதிகாரப்பூர்வமா முழுக்காவே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது திருப்பி நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா டிவிகே இருக்குது. ஸோ டிவிகே பாத்தீங்கன்னா அதிமுகவோட வாக்கு குறி வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல அதிமுகவோட ஆட்கள் வராங்க. அவருடைய அதாவது தாவேக்காவோட தலைவரும் பாத்தீங்கன்னா அதிமுக தலைவர்கள் பத்தி பேசுறாரு. ஸோ அவங்களுடைய கேம் பிளான் என்னவா இருக்கும், இல்லை அவங்க என்ன பண்ணலான்னு இருப்பாங்க இந்த தேர்தலை? டிவிக்கோட அரசியல் நகரே வேற மாதிரி இருக்கு ஓகேங்களா. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில ஜாயின் பண்ண ஏடிஎம்கே தான். இப்போ நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க. முன்னாடி கூட ஜேசிடி பிரபாகரன் அவரை பத்தி கூட சொன்னேன், செங்கோட்டையன் பத்தி சொன்னேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய இதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருக்க அமைச்சர்களோ, பழைய அமைச்சர்களோ சொல்ல வர இருக்கிற அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ இதுக்கப்புறம் நிறைய பேர் செங்கோட்டையன் தலைமையில கண்டிப்பா ஜாயின் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா 234 தொகுதியில தாவேகா வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் ஒரு மீட்டிங்ல லேட்டஸ்டா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருக்க சீனியர் அதிமுகவோட நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்கள அந்த நகர் குறி வச்சு நகர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விருப்ப மனு இன்னும் தொண்டர்கிட்ட இன்னும் வாங்கல. அது வாங்கறதுக்கு டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் தான் டிவிக்கேல. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா திருத்தணியில ஒரு சம்பவம் நடந்தது. சட்ட ஒழுங்கு மேல ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பிட்டே இருக்காங்க. நிறைய ஊடகங்கள் விவாதம் நடக்குது, எல்லாமே நடக்குது.
அதே மாதிரி போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அரசாங்கம் இதை பண்ணலான் இருக்கு, இல்லை அரசாங்கத்து மேலே குறை சொல்றது மூலியமா என்ன நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்துருக்கீங்க. மா சுப்பிரமணியன் வந்து எங்கள் போதை கலாச்சாரமே இல்லை, நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து போதை கலாச்சாரம் இல்லாமல் இல்லை, ஓகேங்களா. போதை கலாச்சாரம் ஃபுல்லாகவே இருக்குது, தமிழகம் முழுவதும் இருக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, திருச்சியில் வந்து வைகோ தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ வந்து முதலமைச்சர் பேசும்போது இந்த தமிழக எல்லைக்குள்ள வந்து ஓகே நாங்கள் எல்லாமே வந்து நல்லா பார்க்குறோம், இந்த கடல் வழியாகவும் மற்ற துறைமுக வழியாக வந்து தீவிரமாக கண்காணிக்கிறது வந்து மத்திய அரசோட வேலை தான், தீவிரமாக கண்காணிக்க வேண்டியது மத்திய அரசோட வேலை தான் அப்படின்ற மாதிரி இது வந்து எதிர்கட்சி விமர்சனத்துக்கு வந்து நேரடியாக பதில் வந்து தர மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, திருப்பி நான் வந்து இந்த தாவேகா விஷயமே வரேன். ஸோ தொடர்ந்து தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி அமைக்குன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ திமுக தாவேகாவுடைய இந்த சண்டையில காங்கிரஸ் எந்த நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணிலேருந்து கண்டி தாவேகாக்கு வருவாங்களா, என்ன பாசிபிலிட்டிஸ்? ஆல்ரெடி காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நம்ம விஜயை மீட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிடுற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சிதம்பரத்தோட இருக்கா பார்த்தீங்க, சிதம்பரம் மூத்த தலைவர்களே, சிதம்பரத்தோட அவங்க பையன், அவங்களாம் வந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஓகே, கட்சிக்குள்ளேயே 2 பிரிவா இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து டிவிகேக்கு போகலாம், சில மேடையிலையும் சொல்லியிருக்காங்க டிவிகே வந்து டிஎம்கே சரியான எங்களுக்கான இடம் தரலன்னா, எங்களுக்கான தொகுதியை வந்து ஒதுக்கலைன்னா நாங்கள் வந்து டிவிகேல போய் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் மேடையிலேயே சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் மீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே சில சலசலப்பு இருக்காது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே தாவேகா பத்தி பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, அதிமுகல இருந்து விலகி அதாவது நீக்கப்பட்டு இணைந்த செங்கோட்டையன் அவர்கள். ஸோ செங்கோட்டையன் அவர்களுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் தாவேகால ப்ளே பண்றாரு. ஆனா இப்போ இந்த கூட்டணி கணக்கெல்லாம் வரும்போது செங்கோட்டையனுக்கு ஏதாவது ரோல் இருக்கா, இல்ல அவருடைய நிலைப்பாடோ இல்ல கட்சியோடைய நிலைப்பாடோ? இப்போ வந்து அவர் தான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக போட்டிருக்காங்க மேல, ஓகேங்களா. அவர் வந்து தலைமை நிலை செயலாளரும் இருக்காரு. இப்போ என்னன்னா விருப்ப மனு வாங்கும்போது அவர் மூத்த நிர்வாகி, இப்போ அந்த கட்சிக்கு மூத்த நிர்வாகி யாருன்னு பார்த்தா செங்கோட்டையன் தான் இருக்காரு. கண்டிப்பா விருப்ப மனு வாங்குறதும் அவர் நேரலையில கண்டிப்பா பண்றாங்கன்னா அவர் தான் பண்ணுவார். அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனந்த் இருப்பாங்க, ஆதவர்ஜுனா இருப்பாரு, மதியழகன் இருப்பாரு, மத்தவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனா மூத்த நிர்வாகின்ற மாதிரி இவரை தான் வந்து காட்டுவாங்க அந்த கட்சியில. அவர் தான் விருப்ப மனு வாங்குவாரு. கேண்டிடேட் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது விஜய் கூட இவர் கண்டிப்பா வந்து அவரோட பங்கு வந்து முழுக்க இருக்கும். ஓகே, இந்த கூட்டணி கணக்கை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே வந்தோம். ஸோ அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து எதிர்ப்பு குரலும் வந்து வந்துகிட்டே இருக்கு திமுகவுக்கு. ஸோ கார்த்திக் சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்கிறாரு. அதை பத்தி என்னன்றது டீட்டெயிலா மக்களுக்கு சொல்லுங்க. இப்போ கார்த்திக் சிதம்பரம் வந்து காங்கிரஸ்ல வந்து எம்பியா இருக்காரு. அவர் வந்து ட்விட்டர் பக்கத்துல வந்து போட்டிருக்காரு, சட்டம் ஒழுங்கு, சாலை பாதுகாப்பு, இந்த தெருநாயற்ற தமிழகம், அது போன்ற சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காரு. இதனால என்ன 2026 திமுக வந்து எதிர்பார்க்கும் மக்கள் ஆட்சியை வந்து மறைமுகமா சாடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியே இந்த மாதிரி விஷயத்த ட்விட்டர்ல போடும்போது சாடி இருக்க மாதிரி இருக்கு. இதனால வந்து இவரால கூட்டணியில விரிசல் வர வாய்ப்பு இல்லை பிரதர். ஓகே, ஆனா ஒரு குரல் எழும்புது அப்படின்னு பார்க்கலாம். இது காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஒரு குரல் எழுந்துதான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா பத்தி நம்ம பேசி ஆகணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாரிசு அரசியலுக்கு அரசு அதாவது திமுகவோட பதில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பிளேயரா எலெக்ஷன் இல்லைனாலும் அவங்க எழுப்பியிருக்க கேள்வி ஒரு முக்கியமான கேள்வின்னு பார்க்கப்படுது. ஸோ அதை பத்தி என்னன்னு டீட்டெயிலாக சசிகலா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அண்மையில செய்தியாளர்கள் வந்து சந்திச்சிருந்தாங்க. அப்பனா மன்னாராட்சி வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து திராவிட மாடல் அரசு என்பது, அந்த ஆட்சி என்பது வாரிசு அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் அரசியல் என்று சொல்றாங்கல்ல, அது வந்து வாரிசு அரசியல் கிடையாது, அது மக்களின் முன்னேற்றத்துக்கான அரசியல் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எதிர்னே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, பல்வேறு விஷயங்களை பேசணும். ஸோ தொடர்ந்து வெவ்வேறு தகவல்கள் மக்களுக்கு பகிரும் வகையில் வீடியோ பண்ணுவோம். நன்றி நேயர்களே, நன்றி திரு விக்னேஷ்.